ஆயுஷ் அப்படின்னுள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வெளியிடப்படாமல் இருக்கு. இதற்கு காரணம் 20% பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வழக்கு நிலுவையில் இருக்கு. இதில முக்கியமான கடைசி ஹியரிங்கில என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மெமோ ஃபார் அப்பியரன்ஸ் ஆஃப் யுஜிசி அட்வொகேட். யுஜிசி அட்வொகேட் அவர்கள் அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு மெமோ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பான முதல் வீடியோ பார்ட் 1. இந்த வழக்கை தொடர்ந்தவர்கள் 2 நபர்கள். பிஎஸ்டிஎம் 20% ரிசர்வேஷன் கேட்குற நிறைய ஆசிரியர்கள் 2 ஆசிரியர்கள் இந்த வழக்கை தொடர்ந்துருக்காங்க. ரிட் பெட்டிஷன் நம்பர் 13187/2025. இது ஃபில்லிங் டேட் வந்து 1/4/2025. ரெஜிஸ்டர் ஆகிக்கிறது 7/4/2025. இதில் முக்கியமாக 5 ரெஸ்பாண்டன்ட் போட்டிருக்காங்க. எங்கேருந்து வரலான்னா கீழேருந்து வரலாம். இதில் 5th ரெஸ்பாண்டன்ட் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதே இவங்க தான். மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதுனால ரெஜிஸ்ட்ரார் அவர்களை பெட்டிஷன் ரெஸ்பாண்டன்ட் போட்டிருக்காங்க. அடுத்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சேர்மனை ரெஸ்பாண்டண்ட்டாக போட்டோம். காரணம் செட் எக்ஸாமினேஷன் யூஜிசி ரெகுலேஷன் வச்சு தான் பண்ணுறதுனால ஸோ யூஜிசி சேர்மனையும் ரெஸ்பாண்டண்ட்டாக போட்டிருக்காங்க. அடுத்து மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி வந்து டிஆர்பி கிட்ட இந்த தேர்வை ஒப்படைச்சனால டிஆர்பியோட செக்ரட்டரியை ரெஸ்பாண்டண்ட்டாக போட்டிருக்காங்க. இந்த இடத்துல டிஆர்பியோட சேர்மனை போடாமல் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் டிஆர்பி செக்ரட்டரியை ரெஸ்பாண்டண்ட்டாக போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே போகும்போது பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இவரையும் ரெஸ்பாண்டண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், பிரின்சிபல் செக்ரட்டரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஆர்பி செக்ரட்டரி அண்டு யூஜிசியோட சேர்மன் மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரார். இதில் லாஸ்ட் ஹியரிங்கில் ரெஸ்பாண்டன்ட் 4 யூஜிசி சேர்மனோட அட்வொகேட்டை வந்து அப்பியர் ஆக சொல்லியிருக்காங்க. அந்த நிலையை பார்க்கலாம். இந்த வழக்கோட பேசிக்கான ப்ரேயர் என்னன்னு பார்க்கலாம். டைரக்டிங் த 3rd ரெஸ்பாண்டன்ட் டு அப்ளை த ப்ரொவிஷன் ஆக்ட் 40/2010 பர்சன் ஸ்டடிங் இன் தமிழ் மீடியம் 2010. The petitioner as per reservation policy, state government and petitioner eligible to reservation again 20% of PSTM category. Include the name 6% of appeared candidate subject of the mathematics and commerce in state eligible test. Set examination mathematics and commerce இந்த 2 டிபார்ட்மெண்ட், மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆசிரியரும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆசிரியர், இவங்க 2 பேரும் இந்த வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்க, செட் எக்ஸாமினேஷனோட 6% ஆஃப் அப்பியர்டு கேண்டிடேட், மேத்தமெட்டிக்ஸில் 6% ரிசல்ட் கொடுக்கணும், காமர்ஸில் 6% ரிசல்ட் கொடுக்கணும். அப்போ அந்த 6%க்குள்ளே 20% தமிழ் மீடியம் கோட்டா கொடுங்க. அப்படி அவங்க குவாலிஃபை ஆகும் பட்சத்தில் அடுத்து ஒரு லைன் கேட்குறாங்க. கண்டக்ட் 3rd ரெஸ்பாண்டன்ட் பீயிங் எலிஜிபிள் டு ரைட் எக்ஸாமினேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சப்ஜெக்ட் டு மேத்தமெட்டிக்ஸ் அண்டு காமர்ஸ். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, காலேஜ் டிஆர்பிக்கு எலிஜிபிள் பண்ணுறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க சொல்கிறாங்க. இந்த வழக்கோட விசாரணை வரலாறு பார்த்துடலாம். 16 நாள் அட்மிஷன் ஆகிருக்கு. அட்மிஷன் ஆகுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஸை வந்து 24 போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் த அட்மிஷன் லிஸ்ட் போஸ்ட் ஆன் 24. ஸோ 24 அட்மிஷன் கேஸுக்கு அப்புறம் லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 24 அட்மிஷனில் வந்திருக்கு. அன்னைக்கு கேஸை வந்து அட்ஜென்ட் பண்ணி தள்ளி வச்சுருக்காங்க. தள்ளி வைக்கும் போது 24க்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா அடுத்தும் தள்ளி வச்சுருக்காங்க. இம்மிடியட்லி ஆஃப்டர் அட்மிஷன் போஸ்ட் ஆன் 29/4. ஸோ நீதிமன்றத்தோட லீவ் வரத்துக்கு முன்னாடி நாள் ஏப்ரல் 29 அன்னைக்கு அட்மிஷன் கேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அன்றைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இமீடியட்லி ஆஃப்டர் அட்மிஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ இமீடியட்லி ஆஃப்டர் அட்மிஷன் அன்றைக்கும் தாண்டி போய் 29 என்ன ஆயிருக்குன்னா அன்னைக்கு வழக்கு தள்ளி வைக்கப்பட்டு ஜூன் 4 வச்சுருக்காங்க. 4 ஜூன் அன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. 4 ஜூன் அன்னைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இமீடியட்லி ஆஃப்டர் அட்மிஷன், ஆனால் தேதி குறிப்பிடலை. அட்மிஷன் கேஸுக்கு அடுத்து இந்த கேஸை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் என்ன டேட் அப்படின்னு இன்னும் குறிப்பிடப்படாமல் இருக்குது ஜூன் 4. ஆனால் இந்த ஜூன் 4க்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ். மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் சொல்லிட்டு ஜூன் 9 அப்டேட் ஆகிருக்கு. இந்த அட்வொகேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் யூஜிசி கிராண்ட் கமிஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனோட அட்வொகேட். ஏன்னா செட் எக்ஸாமினேஷன் யூஜிசி ரெகுலேஷன் வச்சு தான் நடத்துகிறாங்க. அப்போது 20% தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாமா, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பாலிசியை வந்து யூஜிசி ரெகுலேஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாமா, முக்கியமாக
நோட்டிஃபிகேஷன் மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் 20% ரிசர்வேஷன் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது யூஜிசிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்போ யூஜிசி சார்பாக அட்வொகேட்டை அப்பியர் ஆக சொல்லியிருக்காங்க. இது ஃபில்லிங் டேட் வந்து ஜூன் 9 அன்னைக்கு ராகு மனோகர் அவருக்கு மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அவருக்கு அந்த மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் ரீச் ஆகணும். அவர் என்னைக்கு அப்பியர் ஆகுறோ அன்னைக்கு கேஸ் ஹியரிங்க்கு வரும். இன்றைக்கி டேட் 10 ஜூன் 10 அன்னைக்கு இந்த பதிவு கொடுக்குறேன். ஸோ நேற்று இது நடந்திருக்கு. ஜூன் 9th அன்னைக்கு மெமோ அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ராகு மனோகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் யார் அப்படின்னு ஏற்கனவே சொன்னது திரும்ப ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறேன். சீனியர் பேனல் கவுன்சில் ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜுடிஷரி டிபார்ட்மெண்ட் லீகல் அஃபேர்ஸ். ஸோ யூஜிசிக்கான சீனியர் பேனல் கவுன்சில் இவர் தான். ஸோ இவர் கண்டிப்பாக என்றைக்கு அப்பியர் ஆகிறோ அன்றைக்கி வழக்கு விசாரணைக்கு வரும். ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வழக்கு தொடர்பான தகவல்கள் அடுத்து பார்ட் 2ல் பார்க்கலாம்.